10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்து அம்மா பாசத்துக்கு 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாரா தந்தை கொட்டி வளர்த்து அன்னைக்கு முன்னாலே ஆகாச என்னைக்கு 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்தி பொத்தி வளர்த்து அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே தாய் அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அம்மா கஞ்சி தண்ணி இல்லாமே அம்மா பத்து மாதம் என்ன அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா சட்டத்தை கொடுத்து கீழே ஒண்ணு வாங்கி கொடுத்து பதறிப்பேன் அம்மா அங்கே பதறிப்பேன் கசாயத்தை குடிக்க வச்சேன் 8 ஊரு சொல்லி வச்சேன் தாயை என்ன படிக்க வச்சு உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால் எல்லாமே சும்மா உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால் எல்லாமே சும்மா ஆராரிராரோ 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 ஆரிராரிராரோ ஆராரிராரோ குடிகார அப்பனுக்கு ஆடி
மாட வாக்கப்பட்டு கோபுரமா நான் உதற கொடுமை எல்லாம் தாங்கிக்கிட்டேன் கொடுமை எல்லாம் தாங்கிக்கிட்டேன் அங்கே இங்க கடனப்பட்டேன் ஆயுசுக்கு தாங்கி போட்டேன் உசுர விட்டு அம்மா பச்சை மூஞ்சில் வைக்க விட்டு அரிசி போட வச்சி புட்டு குட உடைக்க வச்சி புட்டு பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கு பாவி மக சும்மா பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கு பாவி மக சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ ஆரிராரிராரு ஆராரிராரிரோ. இனி நான் எங்கு செல்லுவேன், யாரை என்னை வாய்வேன் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன ஐயா. தொட்டு தாலி கட்டிய கணவரோ என்னை ஆசிரமத்தை விட்டு அடித்து துரத்து விட்டார் ஐயா. இந்த பாவி எங்கு செல்லுவேன் ஐயா? என் நிலைக்கு என்ன ஐயா பதில்? என்னை பெண்ண பெற்ற தாயம்மா சந்தேகம் பிறந்து விட்ட வாழ்க்கை இழந்த பாவி வாழ வழி இல்லையே. நான் வாழ்ந்தால் உலகத்திலே என்னை போற்றுவார் யாரும் இல்லை, என்னை தேற்றுவார் யாரும் இல்லை. தன்மையை கடந்து விட்டு அந்த காதையை தேடி வருகிறேன். என் தந்தைக்காக பயந்து எவ்வளவு தூரம் சென்றிருக்கக்கூடும். தாயின் சிரமரிக்க வேண்டும் என்றுக்காக பெருவிடுத்த வேங்கையால் உருமாறி தெரிகிறேன். என் தாய் என் கண்களுக்கு அகப்படவில்லை. தாயின் சிரமரிக்காமல் கொதிக்கின்ற என் ரத்தம் குளிர்ச்சி அடையாது. தேடுகிறேன், தேடி பார்க்கிறேன். என் தாய் என் தந்தைக்காக பயந்து எங்கே சென்றிருக்கக்கூடும். தேடி பார்க்கிறேன். வாழ்க்கை இழந்த பாவி வாழ வழி இல்லையே. என்னை போற்றுவார் யாரும் இல்லை, என்னை கேட்டுவார் யாரும் இல்லை. வாழ்க்கை இழந்த பாவி பெருமைக்கு பெரும் பங்கத்தை ஏற்படுத்திவிட்டு என் தாய் எங்கே சென்றிருப்பார்கள்? வெறிபிடித்த வேங்கையா தெரிகிறேன். என் தாய் தெரியும். அதோ ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. என் தாயாக இருக்குமா? சென்று தேடி பார்க்கலாம்.
வாழ்க்கை இழந்த பாவி ஆசிரமத்தை விட்டு வெகு தூரம் ஓடோடி வந்து விட்டேன் ஐயா. இனி நான் எங்க செல்லுவேன், யாரை என்னை வாழ்வேன் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனே. மகனே ராமா, அம்மா, இமாச்சலம் சென்றாய், எப்போது மகனை வந்தாய்? இமயம் சென்றேன், பரமனை கண்டேன், பல வரங்களை பெற்று வெறும் ராமனாக சென்றவன் பரசுராமனாக திரும்பி வந்திருக்கிறேன் தாய். ஆமா மகனே, அம்மா, உன்னை நினைத்தாலே எனக்கு பெருமையாக இருக்கின்றது ராஜா. இருக்காதா பிள்ளை? சத்தியமாக அம்மா, இமயமலையிலிருந்து இல்லத்தை நாடி வரும் பொழுது 4 பெண்கள் ஒன்றாக கூடி ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டார்கள். அதன் விளக்கத்தை கேட்டு பெறலாம் என்ற ஆவலோடு வந்திருக்கிறாய். அப்படியா? ஆமா. அது என்ன விஷயம் என்று கேள், கண்டிப்பாக பதில் எடுத்துரைப்பேன். அப்படியா? கேள் மகனே. யாரோ ஒரு பெண் கண்ணுக்கேற்ற கணவனோடு கூடி இல்லறவன வாழ்க்கையில் நல்லறமாக திறந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தாளாம். 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கற்பு நெறி தவறி விட்டாளாம். கற்பு என்றால் என்ன தாய்? கற்பு என்றால் பெண்களாக பிறந்து விட்டால் தன் கற்பை உயிரினும் மேலாக எடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். திருமணமான பெண் தனக்கு தொட்ட தாலி கட்டிய கணவனே தெய்வமாக துடைத்து வாழ்பவளுக்குத்தான் இந்த உலகத்தில் கற்பு கரசி என பெயர் கொண்டு போதுமா விளக்கம்? சபாஸ், கட்டிய கணவனையே தெய்வமாக துதிப்பவளுக்கு கற்பு கரசி என்று பெயர். சத்தியமா? அப்பேற்பட்ட கற்பு கரசி 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கற்பு நெறி தவறிவிட்டாலா அவளுக்கு எந்த தண்டனை கொடுக்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். நீங்களாக இருந்தால் என்ன தண்டனை கொடுத்திருப்பீர்கள்? அப்பேற்பட்டவளை வெட்ட வேண்டியதுதானே? சண்டாளியே, நீ என்ன திகைக்கின்றாய்? எவனோ கண்டர்வனா ஆகாய மார்க்கமாக சென்றானா அவன் அழகிய உருவம் தண்ணீரில் இருந்ததா பார்த்த மாத்திரத்தில் அழகன் என்றால் இவனல்லவா பேரழகன். இப்பேற்பட்ட அழகன் இவ்வுலகில் இருக்கிறானா என்று ஒரு சனம் அதிமதி கண்டவனை பார்த்தாய், கண்டவனை நடந்தாய், கொண்டைய தந்தை மறந்தாய், கற்பையே இழந்தாய். உன் சிரமரிக்க வேண்டும் என்பது என் தந்தையால் எனக்கிட்ட கட்டளை. ஆகையால் உன் சிரமரிக்க வந்திருக்கின்றேன். நீ பெற்ற மகனாக அல்ல, அந்த பெரும் யமனாக உருமாறி வந்திருக்கிறேன். பெற்ற மகனாக வரவில்லை, உனக்கு நான் யமனாக வந்திருக்கிறேன் என்று என் மகன் எடுத்துரைக்கிறானை. இந்த உலகத்தில் எந்த ஒரு தாய்க்காவது எனக்கு நேர்ந்த கதி நேரவாய். உன்னை மட்டும் தவம் இருந்து முன்னொரு நாள் சுமக்கு உன்னை பெண்ணா பெத்த தாயடா நானு. துரத்த ஓடு வருகின்றாயே மகனே. நான் 1000 நாள் தவறு செய்து நான் உன்னை பெத்தவனா. 10 மாசம் தாக்கத்தர சுமந்தவளாச்சே. உன்னை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த தாயை விட்டு விடு ராஜா, என்னை விட்டுறாரு. பாதத்தை காட்டி வேதத்தை போட்டு விட்டால் அணிந்து விடுவான் பரசுராமன் என்று பகல் கனவு காண்கிறாயா? சண்டாளியே, கற்பு என்பது கண்ணாடி போன்றது. அது ஒரு முறை கீழே தவறி விழுந்து உடைந்தாலும் அதை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியாது என்ற காரணத்தினால் தான் இக்குளத்தில் உதித்த ஒவ்வொரு பெண்களும் கண்ணாடியின் கலைகளில் வளையலாக அறிந்து கற்பின் தன்மையை மனதில் பதிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ எப்போது தன்னைக்கு துரோகத்தை எடுத்தாயோ நீ உயிரோடுக்க கூடாது. உன்னை விடுவதில்லை, உன்னை விடுவதில்லை, உன்னை விடுவதில்லை, எந்த உலகத்தை உன்னை விடுவதில்லை, உன்னை விடுவதில்லை, எந்த உலகத்தை உன்னை விடுவதில்லை.
மகனே இந்த பாவி நன்வாக வேண்டும் என்னை விட்டுவிடு ஐயா. விட்டு விடுவதா? முன்னையா? ராஜா, விதியால வந்த வினையும் சதியால மாறி போச்சு. ஒருவேளை நீ என்னை கொண்டு விட்டு வீதியிலே செல்லும் போது நாட்டு மக்கள் என்ன பண்ணி பேசுவார்கள், என்ன பண்ணி பேசுவார்கள்? பெற்ற தாய் என்று பாராமல் தாயை கொண்ட படும்பாவி வருகின்றார். தாயை கொண்ட தம்மையின் வருகின்றார் தவறாக ஏசுவார்கள், பேசுவார்கள். பெற்ற தாயை கொன்றார் பரசுராமன் என்ற பழி சொல் என்னை வந்து சேர்ந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. தந்தை சொல் காத்தான் பரசுராமன் என்ற பேரு பெருமையோடு இந்த உலகத்திலும் என்றென்றும் சிரஞ்சீவியாக நான் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன். தாயே, எப்போது என் தந்தைக்கு நீ துரோகத்தை இழைத்தாயோ, நீ எனக்கு தாயும் அல்ல, நான் உனக்கு மகனும் அல்ல. தாய் நீ அல்லடி, தள்ளடி தகாதே தள்ளடி, தள்ளடி தகாதே தள்ளடி, தள்ளடி தகாதே தள்ளடி. சட்டென்று எங்கேயோ ஓடி மறைந்து விட்டால் என் தாய் எங்கே சென்றிருப்பார்கள்? தேடி பார்க்கிறேன், விடமாட்டேன்.